ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஃப்ரீ ஃபயரில் எப்படி ரேண்டம் பிளேயர்ஸ் கூட விளையாடுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ அந்த ஃபஸ்ட்டே கொடுப்பாங்க, இந்த தடவை புதுசாக விட்டுருக்காங்களே அந்த ஷார்ட் கன், அதுதான் எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம போகிறோம். ஓகே, இப்போ எனிமியை பழக போகிறோம். வாங்க போகலாம். இப்போ டட்டாஷியா போட்டாச்சு. டட்டாஷியா அந்த ரன்னிங் கேரக்டரு, அது உங்களுக்கு தெரியும். ஓகே, இங்கே ஒரு எனிமி இருக்கான். அவனை பார்த்தீங்களா? சரி, ஃப்ரெண்டு போட்டாங்க. இப்படி தான் விளாடணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரேண்டம் பிளேஸ்குள்ளே எப்படி விளாடணுன்னு. நம்மளுக்கு மொத்தமாக ஒரு 4 பிளேயர்ஸ் வராங்க சிஎஸ் ரேங்க் சிஎஸ் கிளாஸ் கோடில். அப்போது அதில் நம்ம பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்பரான கேரக்டர்ஸ் இல்லை. நான் என்னென்னு சொல்லிடுறேன் எப்படி ரேண்டம் பிளேஸ் கூட விளையாடுறதுன்னு. வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ நான் டட்டாஷியா கேரக்டர் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பக்கத்தில் என்னோடய டீம்மேட்ஸ் என்ன எப்படின்னா, என் டீம்மேட்ஸ் இது பண்ணோம். டீம்மேட்ஸ் ஒருத்தன் இந்த க்ளூ கேரக்டர் வச்சுக்கணும். க்ளூ கேரக்டர் ஏன்னா எனிமியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. அப்புறமா டட்டாஷியா கேரக்டர் எதுக்குன்னா நம்ம ரஷ் பண்ணுறதுக்கு. டட்டாஷியா கேரக்டர் ரஷ் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு. ஏதாச்சும் அட்டாக்கு டிஃபென்ஸ் ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும் டட்டாஷியா. அப்புறமா நம்மளுக்கு 3ஆவதாக வர வேண்டியது அந்த A1 2 3 அந்த கேரக்டரு. ஏன்னா அந்த கேரக்டரில் நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட சரியான டீம் இருக்குது. இல்லை ஜெயிப்போமா தப்புனான்னு தெரில. இவர் ரஷ் பண்ணுறாரு, பக்கத்தில் இருக்க ரஷ் பண்ணுறாரு. நான் டிஃபென்ஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் டட்டாஷியா கேரக்டர் வச்சுக்கேன்னா நான் டிஃபென்ஸ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒருத்தன் போட்டான். நான் டிஃபென்ஸ் பண்ணுறேன், லூட்லாம் எடுத்து வருவேன். இல்லாட்டி எய்மி யாராக இருந்தால் நான் காட்டி கொடுத்துருவேன். கீழே இருக்காரு, பார்த்தோன்னே அவர் அடிக்கிறார். பார்த்தீங்களா? நான் டிஃபென்ஸ் பண்ணுறேன், இவர் ரஷ் பண்ணுறாரு, அட்டாக் பண்ணுறாரு. இன்னும் 2 பிளேயர்ஸ் ஒருத்தவங்க இன்டர்மீடியட் அட்டாக்கும் பண்ணாங்க, டிஃபென்ஸும் பண்ணாங்க. அவங்க என்ன கேரக்டர் வச்சுருக்காங்கன்னா அந்த அலோக் வச்சுருக்காங்க. அலோக் எதுக்குன்னா, நம்ம இப்போ சப்போஸ் நாக் டவுன் அலோக் சாரி அது இன்னொருத்தவங்க வச்சுருக்காங்க அலோக்கு. நான் சொல்கிறது தேர்ட் பிளேயர் என்ன கேரக்டர் வச்சுருக்காருன்னா என்ன கேரக்டரு இந்த கேரக்டர் நேம் வர மாட்டேதுங்க. அதான் தானாகவே நாக் டவுன் ஆகிட்டா தானாகவே ரிவ்யூ கொடுக்குமே, அந்த கேரக்டர் வச்சுருக்காங்க. அந்த கேரக்டர் நேம் தெரியலங்க. ஓகே, நம்ம 4ஆவதாக ஒருத்தர் இருக்காங்க. அவர் அலோக் வச்சுருக்காரு. அலோக்கு இவர் தான் அந்த அலோக் வச்சுருக்காரு. இவர் தான் நாங்கள் 4ஆவது பிளேயர் அப்படின்னு கூப்பிடுவோம். இவர் ரஷ் பண்ணுறதுனால இவருக்கு டிஃபென்ஸ் பண்ண தெரியாது. அதனால் இவர் அலோக் வச்சுருக்காரு. ஓகே, இதுதான் டீம் ரூல்ஸ். இதுதான் நம்மளுக்கு ஜெயிக்கிறதுக்கான ரூல்ஸு. இதை ஃபாலோ பண்ணிங்கனாங்களே நம்ம ஈஸியாக போய் அடிச்சிடலாம். இதுதான் டீமோட ரூல்ஸ். இதுதான் எல்லா யூடியூபர்ஸும் கிராண்ட் மாஸ்டர் போகிறதுக்காக காரணம். இது நானே கண்டுபிடிச்ச ஒரு ட்ரிக். ஏன்னா நானே ஒரு பழைய ஹீரோயிக் கிராண்ட் மாஸ்டர் எலைட் ஹீரோயிக் பிளேயர் தான். ஓகே, இதுதான் உங்கள் ரூல்ஸ். இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ரெண்டாவது, நம்மளுக்கு நல்ல கம்யூனிகேஷன் வேணும். மைக் ஆஃப் பண்ணிட்டு விளாண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் போய் அடிக்க முடியாதுங்க. ஏன்னா கம்யூனிகேஷன் இருந்துச்சுன்னா டே அங்கே போடா, அங்கே போடுற எனிமி வரான் அப்படின்னு சொல்லாங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இப்படி மட்டும் இருந்தால் உங்கள்கிட்ட அந்த கம்யூனிகேஷன் மட்டும் உங்கள்கிட்ட ப்ராப்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக எனிமியை உங்கள் மேலே ஒரு புல்லட் இறக்க முடியாது. அப்படி உங்கள் வீட்டில் மைக் ஆன் பண்ண முடியாதுன்னா நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். அந்த ஃபாலோ மீ, ஹெல்ப் மீ, அந்த மாதிரி குயிக் மெசேஜை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக போய் அடிச்சிடலாம். ஆனால் நானே இதை ஃபாலோ பண்ணுறதில்ல. இப்போ தான் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதனால தான் இப்போ தான் நான் டைமண்ட் 2 3 ஸ்டார் வந்திருக்கேன். கூடிய சீக்கிரமே நம்மளால் இந்த சீசனில் கிராண்ட் மாஸ்டர் போக முடியுமா, மாஸ்டர் போக முடியுமான்னு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஹீரோய்க்கெலாம் ஈஸியாக போயிடலாங்க. மாஸ்டர் போகிறது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். மாஸ்டர் போனதுக்கப்புறம் மேலே எங்கேருந்து அடிப்பானுங்களே தெரியாது. மேலேருந்து அடிப்பானுங்க, சைட்லேருந்து அடிப்பானுங்க, கீழேருந்து அடிப்பானுங்க. கீழேருந்து தான் அடிப்பானுங்க. ஓகே, கீழேருந்து அடிப்பானுங்கன்னா நம்ம ஒரு வீட்டு மேலே இருந்தால் கீழேருந்து அடிப்பானுங்க. அதுதான் சொல்கிறேன் அப்படி. ஓகே, கீழேருந்து அடிப்பானுங்க. அந்த மாதிரி நம்ம ரவுண்டாக ஒரு 360 டிகிரி ஆங்கிள்லேயும் நம்ம கண் வச்சுக்கிட்டே இருக்கணும்.
இதுதான் ஒரு டிப்ஸு ரேண்டம் பிளேஸ் கூட இல்லாத. இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக மாஸ்டர் போயிடலாம், இல்லாட்டி எலைட் மாஸ்டர் அது மாதிரி போயிடலாம். ஓகே, இப்போ வந்து நிறையா சவுண்டுக்கு இது சிச்சிங் இனி வர சவுண்டு கவனுங்கன்னு பார்த்துடலாம். ஆமாம், அங்கே தான் இருக்கானுங்கோ, டீம்மேட்ஸ்லாம் போடுறானுங்கோ. பார்த்தீங்கன்னா நான் பக்கத்தில் இருக்கிற பிளேயர் மட்டும்தான் அந்த ரோல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோம். அதனால தான் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கோம். ஏன்னா நாங்கள் 2 பேரும் டிஃபென்ஸு, லாங் ரேஞ்சு ஸ்னைப்பர் வச்சுப்போம், ஷார்ட் ரேஞ்சு வச்சுப்போம். ஆனால் நாங்கள் டிஃபென்ஸு, அவங்களாம் அட்டாக்கரு, அவங்கெல்லாம் ரஷ்ஷர். பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டேமேஜ் குறைச்சாங்க, நான் போட்டேன். நான் டேமேஜ் குறைச்சேன், அவங்க போட்டாங்க. இப்போ இவங்க நாக் டவுன் பண்ணிட்டு நான் இவங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். அவன் நாக் டவுன் பண்ணிட்டான், நான் ரிவ்யூ கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஜோன் வந்தாலும் கொடுக்கணும், தைரியமாக இருக்கணும் இந்த கேமில், ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. பார்த்தீங்கன்னா அவன் காலி. கேமுங்கிறத ஜஸ்ட் கேம் தான், ஸ்ட்ரெஸ் எடுக்காமல் விளாடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆள் தான் இருக்கேன், ஈஸியாக போட்டானுங்க. இதாங்க நம்ம பண்ணுற தப்பே இதாங்க. நம்ம வந்து கும்பலாக இருக்கணும். கும்பல்னால் எப்படி ஒரே இடத்துல கும்பலாக இருக்கக்கூடாது. ஒரு இடத்துக்கு போகணும், 4 பேர் செப்பரேட்டாக போகக்கூடாது. 4 பேர் செப்பரேட்டாக போனால் அப்புறம் ஊற்றிக்கும். ஓகே, பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ரொடெக்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம தப்பிச்சிட்டோம். ஓகே, டீம்மேட்ஸ்குள்ளார ஒரு பாண்ட் இருக்கணும். அப்புறமா உங்கள் எனிமீஸ் கூட ஒரு ஃபைட் இருக்கணும். அப்போ தான் உங்களால் ஒரு போயா அடிக்க முடியும், கரெக்டான போயா. ஓகே, இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இது உங்கள் ராகுல் ஸ்டடி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.